வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025க்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. தட் இஸ் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கான யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 4க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஈவினிங் 6:30க்கு வந்து நமக்கு டெய்லி கிளாஸஸ் பேசிஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெய்லி ஏர்லி மார்னிங் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ யூனிட் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்துக்கான வீடியோ ஈவினிங் 6:30 வந்து நமக்கு போஸ்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எவ்ரி சண்டே ஏர்லி மார்னிங் 4 AM வந்து அது எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் 6க்கான நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு யூனிட் 2, தென் யூனிட் 3க்கான நோட்ஸ், அது போக இப்போ யூனிட் 4 வந்து அதுக்கான நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக நம்ம சேனலில் வந்து அதுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தென் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்குது. வீக்லி வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்ளை பண்ணோம். யூனிட் வைஸ் வந்து நடக்கும். தட் இஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லாஜிக்னு 2 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு 50 கொஸ்டின்ஸ். தென் வந்து யூனிட் 2க்கான டிபிஎம்எஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அப்படி 3 டெஸ்ட் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால அது வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோட் நோட்ஸ் கேன் ஜாயின் அவர் சேனல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து 70% வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் வெல் அஸ் வந்து தியரி வீடியோ கிளாஸ் பார்க்குறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதில் தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் கிராஃப்ஸ். கிராஃப் அப்படின்னா நம்ம ஏடிடி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட ஒரு டைப் தான் வந்து கிராஃப் அப்படின்னு சொல்கிறது. நம்ம லீனியர் அண்ட் நான் லீனியர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நான் லீனியரில் நம்ம ட்ரீ வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம கிராஃப் வந்து பார்க்குறோம். ஓகே, ட்ரீயும் அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ கிராஃப் பற்றி பார்க்கலாம். A graph is an abstract data type which consists of set of objects. அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேர்டிசஸ், அப்புறமா லிங்க்ஸ், எட்ஜஸ், இவ்வளோதான். ஓகே, கிராஃபுங்கிறது பேர் ஆஃப் வேர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். வேர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். ஓகே, இதில் வந்து ஏ, பி, சி, டி, இ இதெல்லாம் வந்து வேர்டெக்ஸ். ஓகே,
ஒரு சிங்கிள் அப்படின்னா வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ப்ளூரல்னா வெர்டிசஸ் அப்படி சொல்றோம். தென் எட்ஜஸ் அப்படின்னா A to B கனெக்ட் ஆகுது இல்லையா? இந்த லைனை தான் நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இதுல இருக்க எட்ஜஸ் என்னெல்லாம்? AB, தென் AC, அப்புறமா CD, BD, DE. இதுதான் வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ வெர்டெக்ஸ் அப்படின்னா ஒரு ஈச் நோட தான் நம்ம வெர்டெக்ஸ்ன்னு சொல்றோம். தட் இஸ் இந்த A, B. தென் எட்ஜ் அப்படிங்கிறது அதை கனெக்ட் பண்ற இந்த லைன். அட்ஜசன்சி அப்படின்னு சொல்றது டூ நோட்ஸ் ஆர் வெர்டிசஸ் ஆர் அட்ஜசன்ட் இஃப் தே ஆர் கனெக்டட் டு ஈச் அதர் த்ரூ அன் எட்ஜ். இப்போ இந்த ரெண்டு எட்ஜையும் நம்ம அட்ஜசன்ட் சொல்றோம் அப்படின்னா ஏயும் பியும் அட்ஜசன்ட், அதே மாதிரி ஏயும் டியும் அட்ஜசன்ட். பிகாஸ் அது வந்து ஒரு எட்ஜால கனெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அது அட்ஜசன்ட்னு சொல்றோம். பாத் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வேர்டிசஸ்க்கு இடையில இருக்கிற பாத்து. இப்போ பிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கிற அந்த பாத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பி டு எஃப் வந்து நம்ம எப்படி டிராவல் பண்ணி போகணும்? சி போய் எஃப் போகணும். அப்போ பிசிஎஃப் அப்படிங்கிறது தான் வந்து பாத்து. ஓகே, ஃப்ரம் பி டு எஃப்க்கு. ஆர் இன்னொரு வேயும் இருக்கு. ஏ தென் டி போய் இ போய் எஃப் போகலாம். அப்போ பி ஏ டி இ எஃப் இதுவும் ஒரு பாத்து தான். ஓகே, பாத்துங்கிறது அதை நம்ம கனெக்ட் பண்ற அந்த எட்ஜஸ் எல்லாம் செய்யறது தான் பாத். தென் வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கிராப்ஸ். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருந்தாலும் லைக் வந்து என்னென்னா கிரியேட்டிங் தென் டிஸ்பிளேயிங் அது மாதிரிலாம் இருந்தாலும் மெயினாக இம்பார்ட்டண்ட்டான கிராஃப் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ட்ராவர்சல் தான். ஓகே, கிராஃப் ட்ராவர்சல் தான். இது வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் அண்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல். நம்ம ஆல்ரெடி ட்ரீலையும் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே தான். டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் அண்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் ட்ராவர்சல்ங்கிறது டூ டைப்ஸ் ஆஃப் ட்ராவர்சல்ஸ் இன் கிராஃப்ஸ். பட் டெப்த் பற்றி பார்த்துடலாம். டெப்த் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது விசிட் த அட்ஜசன்ட் அன்விசிட்டட் வேர்டெக்ஸ். மார்க் இட் அஸ் விசிட்டட். ஒரு அன்விசிட்டடை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு விசிட்டட்னு மார்க் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணிட்டு புஷ் இட் இன் அ ஸ்டாக். ஸ்டாக்குக்குள்ள புஷ் பண்ணிடுவோம். இஃப் நோ அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் இஸ் ஃபவுண்ட். சப்போஸ் அதுக்கு எந்த அட்ஜசன்ட் வேர்டெக்ஸுமே இல்லை அப்படின்னா பாப் அவுட் த வேர்டெக்ஸ் ஃப்ரம் த ஸ்டாக். அதுக்கப்புறமா பாப் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணோமா, இப்போ பாப் பண்ணிடுவோம். இட் வில் பாப் அப் ஆல் த வேர்டிசஸ் ஃப்ரம் த ஸ்டாக் விச் டு நாட் ஹாவ் அட்ஜசன்ட் வேர்டிசஸ். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா ரிப்பீட் ரூல் அண்ட் 2 until the stack is empty. ஓகே, ஒரு இதை வந்து நம்ம விசிட் பண்ணுறோம், அப்புறமா அதை வந்து நம்ம ஸ்டாக்ல வந்து புஷ் பண்ணுறோம். சப்போஸ் அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் இல்லை அப்படின்னா திருப்பி நம்ம அதை பாப் பண்ணுறோம். இதுதான், இதையே ரிப்பீட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போ எஸ் ஏபிசிடின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் ஸ்டாக்கு. நம்ம வந்து டெப்த் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, டெப்த் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஸ்டாக். ஓகே, ஸ்டாக் வந்து இந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட்டு. பிரெத் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கியூ வந்து இந்த மாதிரி இருக்கும். அதனால கியூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ ஸ்டாக்கை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? எஸ் இருக்கு. ஸோ எஸ்ஸை வந்து நம்ம விசிட்டட் அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு புட்டிட் இன் த ஸ்டாக். ஸ்டாக்ல வந்து போட்டாச்சு. எக்ஸ்ப்ளோர் எனி அன்விசிட்டட் அட்ஜசன்ட் நோட் ஃப்ரம் எஸ். வி ஹாவ் 3 நோட்ஸ். ஓகே, இதுல இருந்து அன்விசிட்டட் எட்ஜ் வந்து எஸ்ல இருந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். நமக்கு வந்து 3 நோட்ஸ் இருக்கு. ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. ஸோ நமக்கு வந்து 3 சாய்ஸஸ் இருக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் ஒன்றை வந்து இதுல இருந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏ வரதுனால நம்ம ஏயை வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஏயை வந்து இப்போ நம்ம என்ன பண்றோம்? விசிட்டட்னு மார்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் எஸ்ஸை வந்து விசிட்டட்னு மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து விஏ வந்து ஏயை வந்து விசிட்டட்னு மார்க் பண்ணிட்டு அதையும் ஸ்டாக்ல வந்து புஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஏஏ பண்ணதுக்கு அப்புறமா அதோட அட்ஜசன்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கணும். ஏல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் அது ஆல்ரெடி வந்து விசிட் ஆயாச்சு. ஓகே, அன்விசிட்டட் தான் பார்க்கணும். ஸோ இதுவும் விசிட்டட். அன்விசிட்டடா ஏல இருந்து எது அட்ஜசண்டா இருக்கு? டி தான் இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? நம்ம டியை வந்து புஷ் பண்றோம் ஸ்டாக்ல. ஓகே, இப்போ எஸ் வந்து விசிட் ஆயாச்சு, ஏ விசிட்டட், டி விசிட்டட். இப்போ டில இருந்து பார்க்கும்போது பியும் சியும் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பி தான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வரதுனால நம்ம பியை வந்து விசிட்டட்னு மார்க் பண்ணிட்டு
ஸ்டாக்ல வந்து புஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து என்ன இருக்கு? பிய சூஸ் பண்ணிட்டோம் நம்ம. பிய வந்து இப்போ பிக்கு அட்ஜசன்ட் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கணும். பிக்கு அட்ஜசன்ட் யாரெல்லாம்? எஸ் இருக்கு, பட் ஆல்ரெடி அது விசிட்டட். டி இருக்கு, அதுவும் ஆல்ரெடி விசிட்டடா இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு அதோட அட்ஜசன்ட் ரெண்டுமே விசிட்டடா வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா பியை வந்து பாப் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கு யாருமே அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ பியை பாப் பண்ணிட்டோம். இப்போ டி தான் வந்து இருக்கு. ஓகே, இப்போ டியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா டி இருக்குன்னு பார்த்தோமா. இப்போ டி வச்சு பார்க்கும்போது டியோட அட்ஜசன்ட் எதெல்லாம் அப்படின்னா நமக்கு ஏ ஆல்ரெடி விசிட்டட், எஸ் ஆல்ரெடி விசிட்டட், வி ஆல்ரெடி விசிட்டட் இல்லை. இப்போ டில இருந்து பார்க்கும்போது ஏ ஆல்ரெடி விசிட் ஆனது, பியும் ஆல்ரெடி விசிட் ஆனது, சி வந்து விசிட் ஆகாதது. ஸோ சி வந்து எலிஜிபிள். அப்போ அதை விசிட்டடுன்னு மாற்றிட்டு ஸ்டாக்குக்குள்ள தூக்கி போட்டுடுறோம். ஓகே, இப்போ சி வந்து ஸ்டாக்குள்ள போயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் ஆஃப் விசிட்டட் எப்படி போட்டோம்? எஸ் ஃபர்ஸ்ட் இப்படிதானே. அப்புறமா ஏ விசிட் பண்ணோம், அப்புறமா டி விசிட் பண்ணோம், தென் பி வந்து விசிட் பண்ணோம் இல்லையா? அதுக்கப்புறமா சி வந்து விசிட் பண்ணோம். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம அதோட டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் ரிசல்ட்டாக இருக்கும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் வெர்டெக்ஸ் எவ்வளவோ எட்ஜஸ் எவ்வளவோ ரெண்டோட கவுண்டை சேர்த்து தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா எவ்வளோ வெர்டெக்ஸ் இருக்கோ அதை தான் வந்து அதோட ஸ்பேஸாக இருக்கும். நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ். டைம் வந்து ரெண்டையும் டிபெண்ட் பண்ணும். வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ் ரெண்டையும் டிபெண்ட் பண்ணும். ஸ்பேஸ் வந்து ஒன்லி வெர்டெக்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் ட்ராவர்சல் பார்க்கலாம். இதுவும் வந்து visit the adjacent unvisited vertex. Mark it as visited, display it, அதுக்கப்புறமா insert in a queue. ஓகே, இதில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். display it and insert in a queue. அப்புறமா if no adjacent vertex is found, remove the first vertex from the queue. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் யாரோ அதை வந்து கியூலேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். சேம் ரிப்பீட் 1 and ரூல் 1 and 2 வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் எம்டி ஆகுறது வரைக்கும். இப்போ வந்து கியூவை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. கியூ இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறமா வெரி ஃபர்ஸ்ட் நோடு யார் நமக்கு? எஸ் தான். எஸ்ஸை விசிட்டட்னு போட்டுட்டு டிஸ்பிளே பண்ணிடுறோம் எஸ்ன்னு. ஓகே, நெக்ஸ்ட் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அட்ஜசன்ட் வந்து யார் அப்படின்னு பார்க்குறோம். ஏ வருது. ஸோ ஆல்ரெடி எஸ்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம். இப்போ ஏ இருக்காங்க. ஏயை வந்து நம்ம விசிட்டட்னு மார்க் பண்ணி டிஸ்பிளே பண்ணிட்டு கியூவில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன? நெக்ஸ்ட் வந்து பி எஸ்ல இருந்து இது வந்து நம்ம எஸ்ல இருந்து 1 by 1 பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? எஸ்ஸை வந்து அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே இதில் வந்து எஸ் வச்சு நம்ம 1 by 1 பார்த்துட்டே இருக்கணும். எஸ்ஸை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதோட அட்ஜசன்ட் யாரோ அதை தான் வந்து இன்சர்ட் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எஸ்ல இருந்து யார் இருக்காங்க? பி இருக்காங்க. ஸோ பியை வந்து அடுத்த கியூக்குள்ள அது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எஸ்ல இருந்து சி இருக்காங்க. ஸோ அவங்களே இன்சர்ட் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம ஒன்லி 1 தான் பண்ணோம். இதில் எஸ்ஸோட யாரெல்லாம் அட்ஜசண்ட்டாக இருக்காங்களோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கியூவில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நவ் எஸ் இஸ் லெஃப்ட் வித் நோ அன்விசிட்டட் அட்ஜசன்ட் நோட்ஸ். ஸோ வி டிக்யூ அண்ட் ஃபைண்ட் ஏ. ஓகே, எஸ் வந்து இப்போ எல்லா நோட்ஸும் வந்து விசிட் ஆயாச்சு. இப்போ இந்த ஸ்டேட்டில் வந்து அதுக்கு நோ அன்விசிட்டட் அட்ஜசன்ட் நோடுன்னு வந்துருச்சு. அட்ஜசன்ட் நோடில் அன்விசிட்டடாக யாருமே வரல. ஓகே, இந்த நேரத்தில் நமக்கு கியூவில் யார் ஃப்ரண்ட்டில் இருக்காங்களோ அவங்கள நம்ம டிக்யூ பண்ணணும். ஓகே, டிக்யூ பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? டிக்யூ பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஏயோட அட்ஜசன்ட் யார் யாருன்னு நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஏலேருந்து பார்த்தோம் அப்படின்னா யார் அட்ஜசன்ட்? எஸ்ஸும் டியும் தான்.
ஸோ டி மட்டும்தான் அன்விசிட்டடா இருக்கிறதுனால நம்ம டியை வந்து என்கியூ பண்றோம். ஓகே, என்கியூ பண்ணிட்டோம். என்கியூ பண்ணதுக்கு அப்புறமா வேற ஏதாச்சும் அன்விசிட்டட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் பியை வந்து நம்ம பாப் அவுட் பண்றோம். அடுத்து சி, அடுத்து டி, அந்த மாதிரி எல்லாமே வந்து வரிசையா நம்ம டிக்யூ பண்ணிடுறோம் இதுல. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுல இருந்து ஒன்னொன்னா டிக்யூ பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி, அப்புறமா சி, அப்புறமா டி வரும் இல்ல. ஆல்ரெடி நம்ம எஸ்ஸும் ஏயும் விசிட் பண்ணியிருக்கோங்கிறப்போ இந்த ஆர்டர்ல வரும். ஓகே, தட் இஸ் வந்து இது லெவல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம போடணும். நெக்ஸ்ட் லெவல்ல என்ன இருக்கோ அடுத்தது நெக்ஸ்ட் தேர்ட் லெவல்ல இருக்கிறது. ஸோ எஸ், ஏ, பி, சி, டி இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். ஓகே, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஒன் இஸ் மேட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து லிஸ்ட். ஓகே, இதான் வந்து கிராஃப் அப்படின்னா சப்போஸ் வந்து ஏபிசிடிஇ அப்படின்னு 5 நோட்ஸ் ஆர் வேர்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏபிசிடிஇன்னு இங்கேயும் போட்டுக்கணும், அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்து ஏ டு ஏங்கிறப்போ நமக்கு எப்போவுமே 0 சேம் நோடுக்கு வந்து அதில் நமக்கு எந்த டைரக்ஷனும் இருக்காது. ஸோ அதனால 0ன்னு போட்டுட்டோம். இது வந்து அன்டைரக்டட், அதனால கண்டிப்பாக அதுக்கு இருக்காது. சப்போஸ் டைரக்டடாக இருந்தால் இது மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அதுக்கான வேல்யூ வந்து அதில் எடுத்துக்கலாம். பட் இது வந்து அன்டைரக்டட்னால கண்டிப்பாக அதில் எந்த பாத்தும் இருக்காதனால ஸோ இது ஃபுல்லாகவே டயகனல் ஃபுல்லாகவே 0வாக தான் இருக்கும். தென் ஏ டு பிக்கு லைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1ன்னு போடுவோம். தென் ஏ டு சிக்கு வந்து லைன் இருக்கு, ஸோ 1. ஏலேருந்து டிக்கு லைன் ஏதாச்சும் இருக்கா, டைரக்ட் லைன் இருக்கா, இல்லை, அதனால இங்கே நம்ம 0ன்னு போட்டிருக்கோம். ஸோ இக்கு இருக்கு, அதனால 1ன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதுக்கான ஒரு ப்ராப்பர் எட்ஜ் கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 1ன்னு போடணும், மற்றதெல்லாம் 0ன்னு போடணும். இப்போ பியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இக்கு மட்டும் டைரக்ட் லைன் இல்லை, ஏக்கு இருக்கு, சிக்கு இருக்கு, டிக்கு இருக்கு, அதனால எல்லாமே 1 போட்டுட்டு இல வந்து நம்ம 0 போட்டிருக்கோம். சியிலேருந்து பாருங்க சிக்கும் டிக்கும் இல்லை, சியிலேருந்து பார்த்தோம்னா டிக்கு எந்த கனெக்ஷனும் இல்லைங்கிறதுனால அதுக்கு 0 போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து அட்ஜசன்சி மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. தென் வந்து அட்ஜசன்சி லிஸ்ட். லிஸ்ட் எப்படி அப்படின்னா இதே மாதிரி நோட்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கணும். ஓகே, நம்ம லிங்க்டு லிஸ்ட் மாதிரி தான். ஏலேருந்து யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கா, ஏலேருந்து பிக்கு லிங்க் போகுது, தென் ஏலேருந்து சிக்கும் இருக்கு, இக்கும் இருக்கு. ஸோ ஏலேருந்து யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்களோ அதை நம்ம இப்படி நெக்ஸ்ட் இதில் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி பியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. ஸோ ஏ, சி, டி. சியிலேருந்து யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்க, ஏ, தென் பி, அப்புறமா இ. அதனால ஏ, பி, இ. டியிலேருந்து பியும் இயும் தான் இருக்கு, இலேருந்து ஏ, சி, டி இருக்கு, அதனால ஏ, சி, டின்னு போட்டிருப்போம். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்றது. அட்ஜசன்சி லிஸ்ட், யாரு அட்ஜசன்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பக்கத்துல இருக்கிற நோடு யாரு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப்ல வந்து டைரக்டட் கிராஃப் அண்ட் அன்டைரக்டட் கிராஃப். நமக்கே தெரியும், இந்த மாதிரி டைரக்ஷன் இருந்துச்சு, இதுல இருந்து இங்கன்னு இந்த மாதிரி ஆரோ இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் டைரக்டட் கிராஃப். சப்போஸ் வந்து டைரக்ஷன் இல்லை அப்படின்னா தட் இஸ் அன்டைரக்டட் கிராஃப். ஸ்பேனிங் ட்ரீ அப்படிங்கிறது இஸ் அ சப்செட் ஆஃப் அன்டைரக்டட் கிராஃப். ஓகே, அன்டைரக்டட் கிராஃபோட ஒரு சப்செட். ஒரு கிராஃப் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு, இது வந்து ஏ, பி, சி, டின்னு இருக்கு அப்படின்னா இதோட ஒரு சப்செட்னா என்னது, ஒரு பார்ட். ஓகே, ஏயும் பியும் தென் சியை மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சப்செட். அதான் சப்செட் அப்படின்னு சொல்றது. தட் கண்டெய்ன்ஸ் ஆல் த வெர்டிசஸ் ஆஃப் த கிராஃப் கனெக்டிங் வித் த மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் த கிராஃப். பட் இது வந்து சப்செட்னு சொன்னாலும் இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல வர சப்செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா வித் என்ன பண்ணியிருக்கணும், ஆல் த வேர்டெக்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம அதோட ஒரு சப் பிரான்ச்சா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரி எடுத்துக்கிடலாம், ஏ, பி, சி, டி. ஓகே, இந்த எட்ஜ் வந்து இங்க மிஸ் ஆகுது அதோட சப்கிராஃப் அப்படிங்கிறப்போ. ஓகே, ஒரு ஏதாவது எட்ஜஸ் மிஸ் ஆகலாம், பட் எல்லா எட்ஜஸ்மே எல்லா வேர்டிசஸ்மே இருக்கணும்.
என்னென்ன நோட்ஸ் இதில் இருக்கோ அது எல்லாமே இந்த சப்கிராஃபில் வந்து இருக்கணும். ஓகே, அதுதான் வந்து ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு சொல்கிறது. The edges of spanning tree is a subset of the edges in the original graph. ஒரிஜினல் கிராஃபில் இருக்கிற லைன் தான் வரணும், எக்ஸ்ட்ராவாக நம்மளா வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, if all the vertices are connected in a graph, there exists at least one spanning tree. எல்லா verticesஸும் சப்போஸ் கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிராஃபுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேனிங் ட்ரீ இருக்கணும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். In a graph there may exist more than one spanning tree. more than one spanning ட்ரீயும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இது மாதிரி நமக்கு வேற ஏதாச்சும் ஒரு லைன்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மோர் தேன் ஒன் ஸ்பேனிங் ட்ரீ நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, தென் ஸ்பேனிங் ட்ரீ டஸ் நாட் ஹாவ் எனி சைக்கிள். ஸ்பேனிங் ட்ரீல வந்து சைக்கிள் இருக்கக்கூடாது. எனி வேர்டெக்ஸ் கேன் பி ரீச்டு ஃப்ரம் எனி அதர் வேர்டெக்ஸ். இது வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸ்பேனிங் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது மெயினாக. ஓகே, அதுதான் ஒரு ஸ்பேனிங் ட்ரீயோட இம்பார்ட்டன்ட். இது ஒன்று ஒரு நோடு. ஓகே, இதெல்லாம் ஒரு நோடாக இருக்கும்போது சப்போஸ் இது ஏ பி சி டி இ எஃப் தென் ஜி ஹெச் ஐன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நிறைய எட்ஜஸ் இருக்குது, பட் நம்ம ஒரு சில எட்ஜஸை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஓகே, இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா எட்ஜஸுமே கனெக்டடாக இருக்கணும், எதுவும் டிஸ்கனெக்டடாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம ஒரு ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்கிறோம். இதில் சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா பாருங்க, நோ சைக்கிள். ஓகே, நோ சைக்கிள் இருக்கணும். நம்ம இதில் பார்த்த இந்த இதுபடி பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறப்போ இது ஒரு ஸ்பேனிங் ட்ரீயாக இருக்காது. ஓகே, இது வந்து ஒரு ஸ்பேனிங் ட்ரீ கிடையாது. இதில் நம்ம எப்படி ஸ்பேனிங் ட்ரீ பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஸ்பேனிங் ட்ரீயாக இருக்கும். ஏ பி சி டி. இப்போ வந்து இது ஸ்பேனிங் ட்ரீ, பட் இது வந்து ஸ்பேனிங் ட்ரீ கிடையாது, பிகாஸ் சைக்கிள் ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ சைக்கிள் ஃபார்ம் ஆகாததா ஃபார்ம் பண்ணணுங்கிறப்போ இதுதான் வந்து இந்த கிராஃபோட ஸ்பேனிங் ட்ரீயாக இருக்கும், சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. அப்படின்னு ஸ்பேனிங் ட்ரீ ஓகே, நிறைய ஸ்பேனிங் ட்ரீ ஒரு கிராஃபுக்கு நம்ம ரெடி பண்ணலாம், பட் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அப்படிங்கிறது டோட்டல் எட்ஜ் வெயிட். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கு அப்படின்னா இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 2 3 4 இருக்கு, தென் வந்து இங்கே 8 இருக்கு, இந்த லைனோட இது வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இதில் 2 ஸ்பேனிங் ட்ரீ வந்து ட்ரா பண்ணலாம். இது நோடு வந்து ஏ பி சி டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட நம்ம ஸ்பேனிங் ட்ரீ வந்து ஒன்று இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஏ பி சி சாரி ஏ சி தென் பி டி. ஓகே, அப்போ இதில் 8 வரும், இதில் 1 வரும், இதில் 4 வரும். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 12 13 வருது இதோட வெயிட். அதே வந்துட்டு நம்ம ஸ்பேனிங் ட்ரீயை இந்த மாதிரி ஒரு ஸ்பேனிங் ட்ரீ எடுக்கிறோன்னு வைங்க, ஏ பி சி டின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் 2 இதில் 1 இதில் 10 அப்படி வருது. ஸோ இதுவுமே வந்து சேமாக தான் வருது. ஓகே, இதை வந்து நம்ம 12ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல 12ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 2 3 12 + 3 15 வருது. ஸோ இது 15 வருது, இது 13 வருதுங்கிறப்போ இதுதான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை எதை பொறுத்து அப்படின்னா அந்த டோட்டல் எட்ஜோட வெயிட்டை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் 2 அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிரிம்ஸ் அல்காரிதம் ஆர் கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம் வந்து நம்ம மினிமம் ஸ்பேனிங் ட்ரீக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது மாதிரி இதில் இருக்கிற ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா ஒன் கிராஃப் மே ஹாவ் மோர் தேன் ஒன் ஸ்பேனிங் ட்ரீங்கிற பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இஃப் தெர் ஆர் n நம்பர் ஆஃப் vertices, the spanning tree should have n minus 1 number of edges. ஓகே, சப்போஸ் வந்து 9 vertices இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 8
எட்ஜஸ் வந்து இருக்கணும் அப்படி. இப்ப நமக்கு இதுல பாருங்க, நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எடுத்ததுல ஏபிசிடின்னு 4 வெர்டிசஸ் இருக்கு. நம்ம ஸ்பேனிங் ட்ரீல இருக்க எட்ஜஸ் எவ்வளோ இருக்கு? 1, 2, 3. அதை விட 1 கம்மியா இருக்கணும் எட்ஜஸ். அது வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது வந்து வெயிட். இது மாதிரி ஒரு எட்ஜுக்கும் ஒரு வெயிட் கொடுத்தா தட் இஸ் த வெயிட் கிராஃப். ஓகே, வெயிட்டட் கிராஃப். தென் ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்கிறப்போ ஷார்ட்டஸ்ட் பாத்னா அதுல இருந்து அதுல வர மினிமம் காஸ்ட் ரூட் தான். ஓகே, இப்போ ஏ இருக்கு, பி இருக்கு, சி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏல இருந்து இது ஒரு 10, 5, இது வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இதுல ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து ஏ டு சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வழியா போனோம் அப்படின்னா ஏ 15 வரும். அதே நம்ம ஏ டு சி டைரக்டா போனோம் அப்படின்னா 3 தான் வருங்கிறப்போ நம்ம ஏசிங்கிற பாத்து தான் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகேவா, ஷார்ட்டஸ்ட் பாத். சப்போஸ் இதுல வந்து நமக்கு 18 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்து சூஸ் பண்ணுவோம்? ஏபிசி. ஏபிசிங்கிற இந்த பாத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத். இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கான அல்காரிதம்ஸ் என்னென்ன அப்படின்னா டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம் அண்ட் பெல்மன் அல்ஃபோர்ட்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்னு அண்ட் அல்காரிதம் ஷார்ட்டஸ்ட் பாத்துக்காக யூஸ் பண்றோம். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரிம்ஸ் அண்ட் கிரஸ்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். தென் டோபாலஜிக்கல் சார்ட்டிங். டோபாலஜிக்கல் சார்ட்டிங்னா என்னன்னு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இது பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டைரக்டடா இருக்கணும், ஏசைக்ளிக் கிராஃபா இருக்கணும். சைக்கிள் ஃபார்ம் ஆகாத கிராஃபா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அதில் டோபாலஜிக்கல் சார்ட்டிங் வந்து கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி நம்ம வந்து அந்த ஆர்டர் எழுதும்போது ஏபிசின்னு எழுதும்போது சப்போஸ் ஏல இருந்து பிக்கு ஆரோ போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ தான் எழுதணும், அப்புறமா தான் பி வர மாதிரி இருக்கும். நம்ம பி டு ஏ அந்த மாதிரி எழுதக்கூடாது. அதான் இஃப் தேர் இஸ் அண்ட் டைரக்டட் எட்ஜஸ் ஃப்ரம் யூ டு வி, யூ கம்ஸ் பிஃபோர் வி. யூ வந்து விக்கு முன்னாடி வரணும். இந்த 2 பாயிண்ட்டும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை வந்து நம்ம இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் வி பிளஸ் இ. ஓகே, அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம நோட்ஸ்ல பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஒரு கிராஃப் வந்து வரைஞ்சிக்கலாம். A1ன்னு வச்சுக்கலாம். தென் 2, 4, 3, 5. ஓகே, ஆரோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம டோபாலஜிக்கல் சார்ட்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன் டிகிரி வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இன் டிகிரி அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் இன் உள்ள வந்து வருது அப்படிங்கிறது ஆரோ. ஓகே, ஆரோ வந்து இன்சைடு வர ஆரோ தான் வந்து நம்ம இன் டிகிரின்னு எடுத்துப்போம். அதே அவுட் டிகிரினா எவ்வளோ ஆரோஸ் அதுல இருந்து அவுட் சைடில் போகுது அப்படிங்கிறது வந்து அவுட் டிகிரியா இருக்கும். ஓகே, இதுதான் இன் டிகிரி அண்ட் அவுட் டிகிரி. ஸோ இப்போ 1 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதையோட இன் டிகிரி என்ன? எதுவுமே வந்து அதை பார்த்த ஆரோ இல்லை. ஸோ 0. 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது? ஒரே ஒரு ஆரோ தான் அதை பார்த்து வருதுங்கிறப்ப 1. 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு டிகிரி, இது ஒரு இன் டிகிரி வருது. ஸோ நம்பர் ஆஃப் இன் டிகிரி 2. 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் 2, 5 எடுத்துக்கிட்டோம்னா 1. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன் டிகிரி ஃபர்ஸ்ட் 0 வரதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன் டிகிரி 0 எது வருதோ அந்த நோட நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே, டோபாலஜிக்கல் சார்ட்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து அதை தான் நம்ம விசிட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா அதை நம்ம கிராஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அதோட ஹெட்ஜஸையும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ கிராஃப் எப்படி மாறிடும் அப்படின்னா ஜஸ்ட் 2ம் 4ம் இருக்கும், அப்புறமா 3, 4ல இருந்து 3, தென் 4 to 5 இப்படி கிராஃப் வந்து மாறிடும். இப்போ மறுபடியும் நம்ம இன் டிகிரி கால்குலேட் பண்ணணும். இப்போ 2ஓட இன் டிகிரி 0,
3ஓடது 2, 4ஓடது 1, 5ஓடது 1. இப்போ டின் டிகிரி யாரோடது 0வா இருக்கு 2. ஸோ 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2ஐயும் நம்ம டெலீட் பண்ணி அது கூட வர எட்ஜஸையும் டெலீட் பண்ணிடணும். இப்போ கிராஃப் வந்து எப்படி மாறிடும் 3 தென் 4 5. ஓகே, இப்போ இங்க இருந்து ஆரோ இருக்கு, இங்க இருந்து ஆரோ இருக்கு. மறுபடியும் இன்டிகிரி கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கு 0, இதுக்கு 1, இதுக்கும் 1. இப்போ நம்ம எதை வந்து 0 இருக்கிறத டெலீட் பண்ணணும். ஸோ 4 அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். தென் அதோட எட்ஜஸையும் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 தனியாக இருக்கும், 5 தனியாக இருக்கும். இப்போ ரெண்டுக்குமே இன்டிகிரி 0வா இருக்குது தானே. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கிறப்போ 3 வந்து நமக்கு ஆர்டர் படி வரதுனால அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 3, 5 அப்படியே எழுதிக்கலாம். ஆர் வந்து 1, 2, 4 வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. 5 அல்லது 3 இந்த மாதிரி 2 டோபாலஜிக்கல் ஆர்டர் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிராஃபில் ஏசைக்ளிக் டைரக்டட் கிராஃபில் there can be more than one topological order வந்து இருக்கலாம். அதே நேரம் அட்லீஸ்ட் 1 இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் 1 இருக்கும். தென் மோர் தேன் 1ம் இருக்க சான்சஸ் இருக்கு. இதுதான் வந்து டோபாலஜிக்கல் சார்ட்டிங்கோட கான்செப்ட். ஸோ அந்த அல்காரிதம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் வேர்டெக்ஸ் கொடுத்து தென் டிஎஃப்எஸ்ஸை ரிப்பீட்டடாக வந்து நம்ம கால் ஃபார் பண்ணுற மாதிரி இதில் தியரிட்டிக்கலாக இருக்குது. பட் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மாதிரி பார்த்துக்கலாம். தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டோபாலஜிக்கல் சார்ட் வந்து ஆர்டர் ஆஃப் வி ப்ளஸ் இ வேர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்ளிகேஷன் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் அப்ளிகேஷன்னா டாஸ்க் ஷெடியூலிங், கோர்ஸ் ப்ரீ ரிக்வெஸ்டிஸ், தென் பில்ட் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க் ரூட்டிங். தென் டைரக்டட் கிராஃப் இஸ் செட் டு பி ஸ்ட்ராங்லி கனெக்டட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சில நேரம் கேட்பாங்க. ஸ்ட்ராங்லி கனெக்டட்னா என்ன அப்படின்னா எவ்ரி நோட் கேன் ரீச் எவ்ரி அதர் நோட் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி இன் அ லார்ஜர் கிராஃப். எல்லா நோட்ஸையுமே ரீச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1ல இருந்து நம்ம 2 ரீச் பண்ண முடியுது. நோடு 1 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து நம்ம 2 ரீச் பண்ண முடியும், 3 ரீச் பண்ண முடியுது. பிகாஸ் 2ல இருந்து வந்து 3 ரீச் பண்றோம். டைரக்டா தான் இருக்கணும்னு இல்லை, ரீச் பண்ண முடிஞ்சா போதும். தென் 2ல இருந்து நம்ம 4 கூட ரீச் பண்ணிக்கலாம். தென் 4ல இருந்து 5 ரீச் பண்ண முடியுது, 6 ரீச் பண்ண முடியுது, 7 ரீச் பண்ண முடியுது. ஸோ இந்த கிராஃப் கூட நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஓகே, இந்த முதல்ல இந்த சிம்பிளாக இந்த கிராஃப் வச்சு பார்க்கலாம். இது ஒரு கனெக்டட் காம்போனண்டா அப்படி. செகண்ட் அடுத்து நோடு 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 3யும் 4யும் டைரக்டா ரீச் பண்ண முடியுது. தென் 4ல இருந்து அகைன் நம்ம 1 ரீச் பண்ணிக்கலாம். தென் நோடு 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3ல இருந்து நம்ம 4 ரீச் பண்றோம். தென் 4ல இருந்து 1 ரீச் பண்ணி 2 ரீச் பண்ண முடியுது. நோடு 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4ல இருந்து 1 ரீச் பண்றோம், 1ல இருந்து 2வையும் 3யும் ரீச் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்ல இருந்து மற்ற எல்லா நோடையும் ரீச் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ராங்லி கனெக்டட்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு கிராஃபாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதில் 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5ல இருந்து நம்ம 6ஐயும் ரீச் பண்ணலாம், 6 போய் அங்கேருந்து 7க்கு போகலாம் இல்லையா. அப்போ அதை ரீச் பண்ணிக்கலாம். 6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7ல இருந்து 5 போகலாம். அதே வந்து 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7ல இருந்து 5க்கு போகிறோம், 5ல இருந்து 6க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஸ்ட்ராங்லி கனெக்டட். இப்போ 5 இப்படி இருக்கு, 7 இருக்கு, 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆரோ இங்கே இருக்கு, இங்கேருந்தும் ஆரோ இங்கே இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7லேருந்து 5 ரீச் பண்ண முடியும். பட் 6 ரீச் பண்ண முடியுமா? 6 ரீச் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் ஸ்ட்ராங்லி கனெக்டட். ஓகேவா? இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக 2 அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கொசராஜூஸ் அல்காரிதம் அண்ட் டார்ஜன்ஸ் அல்காரிதம்ங்கிறது எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ராங்லி கனெக்டட் காம்போனன்ட்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற 2 அல்காரிதம்ஸ். Then bi-connected components அப்படின்னா the largest possible part of graph where no single node removal can disconnect them.
ஓகே. ஒரே ஒரு நோட ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத வந்து நம்ம அந்த கிராஃப டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நோ சிங்கிள் நோட் ரிமூவல் கேன் டிஸ்கனெக்ட் தெம். ஏதா ஒரே ஒரு நோட நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத டிஸ்கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அப்படிங்கிறது தான் அதோட மெயின் கான்செப்ட். அத ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா, எட்ஜஸ், தென் ஆர்டிகுலேஷன் பாயிண்ட் அப்படின்னா, ஒரு ஒரு 4 அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா, அது நெறைய பாயிண்ட்ட வந்து கனெக்ட் பண்ற மாரி இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு ஆர்டிகுலேஷன். இப்ப 2 எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த 2 இதுவும் தனியா போயிரும். ஸோ, அது ஒரு ஆர்டிகுலேஷன் பாயிண்ட். இந்த மாரி இருக்கிறத வந்து ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்ன்னு சொல்லுவோம். அத பத்தி பார்க்கலாம். தென் பிரிட்ஜ் அப்படின்னா, an edge that when removed increases the number of bi-connected components. ஓகே. இப்ப நம்ம பிரிம்ஸ் அல்காரிதம் பத்தி பார்க்கலாம். பிரிம்ஸ் அல்காரிதம். ஓகே. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, கிராஃப் தியரியில யூஸ் பண்றோம். டு ஃபைண்ட் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஓகே. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வந்து ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம பிரிம்ஸ் அல்காரிதம் வந்து யூஸ் பண்றோம். தென் இதுல நம்ம யூஸ் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்டிரெக்டட் ஓகே. அன்டிரெக்டட் கிராஃபா இருக்கும். அன்டிரெக்டட் பிளஸ் வெயிட்டட் கிராஃபா இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து மினிமம் எவ்வளவு காஸ்ட் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அன்டிரெக்டட் வெயிட்டட் கிராஃப் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான பாயிண்ட். இனிஷியலா வந்து எல்லா வேர்டிசஸ்மே இதுல இனிஷியலைஸ்டு டு 0வா இருக்கும். ஓகே. இனிஷியலைஸ்டு டு 0. அப்புறமா இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எம்டி ட்ரீ வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவும் இதுல உள்ள பாயிண்ட்ஸ். அப்புறமா அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதுல எந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணா எந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி வரும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்து அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து வேரி ஆகும். சப்போஸ் வந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் அண்ட் லீனியர் சர்ச்சிங் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. லீனியர் சர்ச்சிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் வி ஸ்கொயரா இருக்கும். ஓகே. அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் வி ஸ்கொயரா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அட்ஜசன்சி லிஸ்ட் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அட்ஜசன்சி லிஸ்ட் அண்ட் பைனரி ஹீப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் இ லாக் வியா இருக்கும். ஓகே. ஆர்டர் ஆஃப் இ லாக் வியா இருக்கும். அதே அட்ஜசன்சி லிஸ்ட்டும் ஃபிபனாசி ஹீப்பும் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஃபிபனாசி ஹீப்பும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் எட்ஜ் பிளஸ் வி லாக் வி. ஓகே. கீழே எழுதுறேன். ஆர்டர் ஆஃப் இ பிளஸ் வி லாக் வியா வந்து இருக்கும் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நம்ம வந்து இதுல 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் அண்ட் லீனியர் சர்ச்சிங், தென் அட்ஜசன்சி லிஸ்ட் வித் பைனரி ஹீப், அட்ஜசன்சி லிஸ்ட் வித் ஃபிபனாசி சீரிஸ். ஸோ மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது அட்ஜசன்சி லிஸ்ட் வந்து நல்லா அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் இப்போ அது வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே. இது வந்து ஒரு பிரிம்ஸ் அல்காரிதம்க்கு கொடுத்துருக்க கிராஃப். இதோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஓகே. ரிமூவ் பண்ணணும் அந்த கிராஃப்ல இருந்து. என்ன அப்படின்னா செல்ஃப் லூப் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணணும். தென் பேரலல் எட்ஜஸ் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே. செல்ஃப் லூப் அண்ட் பேரலல் எட்ஜஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னா
எஃப் டு எஃப் வந்து ஒரு லூப் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் parallel எட்ஜஸ் இருக்கு பாருங்க. பி டு டி அண்ட் பி டு டி வந்து 2 எட்ஜஸ் இருக்கு. ஸோ அதில் எது கம்மியானதோ அதை வச்சுட்டு நம்ம பிகர் ஒன்னை லாங்கஸ்ட் ஒன்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து 6ம் 8ம் இருக்குங்கிறப்போ நம்ம வந்து 8 வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டும் நீங்கள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலாக ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஏ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏலேருந்து என்னென்ன எட்ஜஸ் வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 7 போகுது, தென் 9 போகுது. ஸோ வேர்டெக்ஸ் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எந்தெந்த வேர்டிசஸ் வந்து போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று வந்து 7, இன்னொன்று 9. ஸோ இதில் எது ஸ்மாலர் பார்த்து அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஏ டு பி தட் இஸ் 7 எட்ஜை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பியிலேருந்து என்னென்ன எட்ஜஸ் வந்து போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ என்னென்ன எட்ஜஸ் பியிலேருந்து போகுது அப்படின்னா இந்த 6ம் 3ம் வந்து போகுது. அதே டைம் ஏல நம்ம லெஃப்ட் அவுட் பண்ண எட்ஜஸ் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ 9 இருக்கு ஏலேருந்து சி. இதில் எது கம்மி அப்படின்னு பார்த்தோம்னா பி டு சி தான் கம்மி. ஸோ நம்ம பியிலேருந்து சிக்கு வந்து 3யை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ எல்லா எட்ஜஸ்மே நம்ம பார்க்கணும். சியோட எட்ஜஸ், தென் பியோட எட்ஜஸ், ஏயோட எட்ஜஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எது வந்து உள்ளதுலே லெஸ்ஸர் நம்பராக இருக்கிற லெஸ் வெயிட்டான எட்ஜ் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏலேருந்து நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணியிருக்கிறது என்னென்ன எட்ஜஸ் வந்து 9 மட்டும் நம்ம இப்போ ஏலேருந்து லெஃப்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பியில் எது வந்து அப்படின்னா இந்த 6ம் 7ம் 7 ஆல்ரெடி இன்க்ளூடட். ஸோ இந்த 6 வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். தென் சியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3, தென் 4, மறுபடி 3 இருக்கு. ஓகே, 3 இந்த 3 நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது சியிலேருந்து ஈக்கு வர இந்த எட்ஜ் தான் வந்து உள்ளதுலே கம்மியாக இருக்கு. ஓகே, தட் இஸ் அதோட வெயிட் வந்து 3. ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணும்போது இந்த ஈயோட எட்ஜஸ் என்னெல்லாம் ஈலேருந்து வர்றது டிக்கு வந்து 1, எஃப்க்கு வர்றது, தென் இது வர்றது, இது நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டும் நம்ம செக் பண்ணணும். 2, 2 மறுபடி சியிலேருந்து எதெல்லாம் லெஃப்ட் அவுட் ஆயிருக்கு நம்ம வந்து 3யை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த 3யையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம். இந்த 4ரை வந்து இன்க்ளூட் பண்ணல. ஓகே, 4. தென் பியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஆல்ரெடி இன்க்ளூட் ஆயாச்சு. இது வந்து நம்ம லெஃப்ட் அவுட்டாக இருக்கு. ஸோ 6, 8 ஏலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 9. ஸோ இதில் எது கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த 2 எட்ஜஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஈலேருந்து டியையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஆர் ஈலேருந்து எஃப் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எஃப் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எது வேணால் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எஃப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா டி இருக்குது. ஓகே, டிக்கு வந்து 5 இருக்குது, இதுக்கு வந்து 2 இருக்குது இல்லையா? ஸோ இந்த எட்ஜ் வந்து நம்ம பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இதுதான் அப்படின்ட்டு நம்ம டைரெக்டாக அப்படி போடக்கூடாது. பிகாஸ் நம்ம எல்லா எட்ஜஸையுமே வந்து செக் பண்ணணும். ஸோ ஏலேருந்தே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏல லெஃப்ட் அவுட் ஆன எட்ஜ் எதுவாக இருக்கும், ஏல லெஃப்ட் அவுட் ஆன எட்ஜோட வெயிட் வந்து 9. பியிலேருந்து லெஃப்ட் அவுட் ஆன எட்ஜ் என்னது 6. தென் சியிலேருந்து லெஃப்ட் அவுட் ஆன எட்ஜஸ் என்னெல்லாம் இருக்குது 4 இருக்கு, 4 இருக்கு இல்லையா? மீதி எல்லாம் எட்ஜஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். தென் ஈலேருந்து என்னெல்லாம் லெஃப்ட் அவுட் பண்ணியிருக்கோம், டி கூட உள்ள 2 இருக்கு. ஓகே, தென் இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். தென் எஃப்லேருந்து மறுபடி பார்க்கும்போது 5 இருக்கு, தென் 2 வந்து ஆல்ரெடி நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து எஃபோடது. ஸோ இதில் எது மினிமம் பார்த்தோம் அப்படின்னா டி கூட கனெக்ட் ஆகிறது தான். ஸோ டி கூட கனெக்ட் ஆகிற இந்த எட்ஜ் தான் வந்து மினிமம்ங்கிறதுனால நம்ம அதை தான் வந்து இன்க்ளூட் பண்ணணுமே தவிர இந்த எட்ஜை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, இதோட வெயிட் வந்து என்ன 2. ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயோட வெயிட் என்ன அப்படின்னா 7 + 3 + 3 + 2 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு 10 + 7 தட் இஸ் 17. அதான் அதோட மினிமம் வெயிட்டாக வந்து இருக்கும்.
ஓகே, இப்படி தான் வந்து பிரிம்ஸ் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ற ஒரு வே இதுதான். ஓகே, எல்லா எட்ஜஸையுமே நம்ம செக் பண்ணி ஒரு தடவையுமே எது மினிமமோ அதை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். தென் பிரிம்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரீடி அல்காரிதம். ஓகே, கிரீடி அல்காரிதம் டு ஃபைண்ட் த மினிமம் ஸ்பானிங் ட்ரீ. என்ன அப்படின்னா Kruskal's algorithm. Okay, that is also used to find the minimum spanning tree. Okay, minimum spanning tree find பண்றதுக்கான 2 algorithmsல first வந்து Prim's algorithm பார்த்தோம். இப்போ Kruskal's algorithm பார்க்கலாம். This is also a greedy algorithm. Okay, இதுவுமே greedy algorithm. இது வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா this uses disjoint data structure. Okay, disjoint data structure to detect cycle டிடெக்ட் பண்றதுக்கு இது எதை யூஸ் பண்ணோம் அப்படி கேட்டாங்கன்னா அப்படின்னா disjoint data structure வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் எட்ஜ் ஸ்டார் லாக் எட்ஜ் ஆர் ஆர்டர் ஆஃப் எட்ஜ் ஸ்டார் லாக் ஆஃப் வி வெர்டெக்ஸ். ஓகே, இதுதான் இருக்கும். தென் வந்து கம்பேரிட்டிவ் டு பிரிம்ஸ் அல்காரிதம், பிரிம்ஸ் அல்காரிதம் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஈஸியரா இருக்கும். ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஈஸியர் இன் Kruskal's அல்காரிதம்ல இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஈஸியா இருக்கும். பட் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ் ஹையர். ஓகே, Kruskalsல வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து ஹையரா இருக்கும். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? இதான் வந்து எக்ஸாம்பிள் கிராஃப். ஓகே, எக்ஸாம்பிள் கிராஃப். இதுல வந்து நம்ம இது வந்து கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கிராஃப் ஜி வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன எட்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓவரால் வந்து பார்த்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். என்னென்ன எட்ஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க டைரக்டா போட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் புரியறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கிட்டேன். ஸோ இதுல வந்து எது லீஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, லீஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரணும். பட் இன்க்ளூட் பண்ணும்போது சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது. அது ஒரே ஒரு கண்டிஷன் தான். மற்றபடி எல்லா நோடும் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆயிரணும். அது வரைக்கும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள்ளதுல எது கம்மி அப்படின்னா 5 கம்மி. ஸோ டியை கனெக்ட் பண்ற அந்த வேர்டெக்ஸ், ஓகே, அந்த எட்ஜை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து யார் உள்ளதுலே கம்மியா இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. ஸோ ஏ டு பி வந்து 6. ஓகே, அதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணும்போது சைக்கிள் ஃபார்ம் ஆகலையா அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ஷூர் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு டைமும். நெக்ஸ்ட் வந்து 9 எங்க வருது? சி டு எஃப்ல வருது. ஸோ டிஸ்ஜாயிண்டா வருதே அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவலைப்பட தேவையில்ல. தட் இஸ் 9 வருது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? 10 இருக்கு. இ டு எஃப் வந்து 10. ஓகே, இ டு எஃப் வந்து 10 வருது. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். 10க்கு அப்புறமா 11, பி டு சி வந்து 11. ஸோ இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன? 12 இருக்கு. எஃப் டு ஜி வந்து 12. ஓகே, ஸோ எஃப் டு ஜி வந்து 12. ஸோ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எல்லாமே வந்து நமக்கு வந்துருச்சா? ஏ வந்துருச்சு, பி வந்துருச்சு, சி வந்துருச்சு, டி, இ, எஃப், ஜி எல்லா நோட்ஸுமே இன்க்ளூட் ஆயாச்சுங்கிறப்போ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல சைக்கிளும் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஸோ இதுதான் வந்து மினிமம் ஸ்பானிங் ட்ரீ பை யூசிங் Kruskal's அல்காரிதம். ஓகே, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம மினிமம் எட்ஜஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான் இதில் இருக்கிற மெயின் விஷயம். சப்போஸ் சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த எட்ஜை நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் அடுத்த நம்பர் என்னவோ அடுத்த ஹையஸ்ட் எட்ஜ் எதுன்ட்டு அதை பார்த்துட்டு போயிடணும். ஓகே, ஸோ சிம்பிள் தான் வந்து பிரிம்ஸ் அண்ட் Kruskal's அல்காரிதம். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட் நம்ம ஷார்ட்டஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான கண்டுபிடிக்கிற அல்காரிதம் வந்து இம்பார்ட்டன்ட். என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தட் இஸ் டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்றோம். இது வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்னு சொல்லலாம். தென் சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஓகே, ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு நேம் இருக்கு. இது எதுக்காக ஷார்ட்டஸ்ட் பாத் ஃப்ரம் அ சிங்கிள் நோட். ஓகே, ஒரு ஃப்ரம் சிங்கிள் நோட்ல வந்து இருந்து ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இதோட இம்பார்ட்டன்ட் இது. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, வேற எட்ஜ் வெயிட் வந்து நான் நெகட்டிவா இருக்கணும். ஓகே, தட் இஸ் நெகட்டிவ் வெயிட்ல வந்து இருக்கக்கூடாது. நெகட்டிவ் வெயிட் வந்து இருக்கக்கூடாது. நான் நெகட்டிவ் வெயிட்டட் கிராஃபா இருக்கணும். நான் நெகட்டிவ் வெயிட்டட் கிராஃப். ஓகே, வெயிட்டட்னா என்னது? இப்போ ஏ இருக்கு, பின்னு ஒரு வேர்டெக்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட வெயிட் வந்து 10 அப்படின்னு இருக்கணும். ஓகே, -10 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம்ல யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது. தென் வந்து டிஜிஸ்ட்ராஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரையாரிட்டி கியூ வந்து யூஸ் பண்ணும். ஓகே, டிஜிஸ்ட்ராஸ் யூசஸ் ப்ரையாரிட்டி கியூ. ஓகே, அப்புறமா இது ஆஃபன் இம்ப்ளிமெண்டட் வித் மின் ஹீப். ஓகே, மின் ஹீப் மேக்ஸ் ஹீப்னா தெரியுமா? ஒரு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ தான் அதோட பேரண்டா இருக்கணும். ஓகே, 50 அப்படின்னா இங்க 30 40 இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் அதை விட கம்மியா இருக்கணும். ஓகே, 20 25 அப்படி இருக்கணும். இது பாத்தீங்கன்னா 40னா 35 36 அந்த மாதிரி இருக்கலாம். இதுக்கு கீழே 10 5 அது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதோட பேரண்ட் வந்து அதை விட ஹைட்டா கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மேக்ஸ் ஹீப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மின் ஹீப் அப்படின்னா கம்மியான நம்பர் வந்து ரூட்ல இருக்கும், அதை விட ஜாஸ்தியான நம்பர் வந்து அதுக்கு கீழே வந்து வந்துட்டே இருக்கும். ஓகே, அதுதான் வந்து மேக்ஸ் ஹீப் மின் ஹீப் அப்படின்னு சொல்றது. மின் ஹீப்னா என்னது? மினிமம் வேல்யூ வந்து ரூட்ல இருக்கும். ஓகே, மினிமம் வேல்யூ ரூட்ல இருக்கும். மேக்ஸ் ஹீப்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து ரூட்ல இருக்கும். ஓகே, தட் இஸ் த மின் ஹீப் மேக்ஸ் ஹீப். ஸோ இதில் வந்து நம்ம எதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வித் த மின் ஹீப் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதத்தை பொறுத்த வரையில ஆர்டர் ஆஃப் வி ஸ்கொயர். ஓகே, வி ஸ்கொயர் எதுக்காக அப்படின்னா அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் வி ஸ்கொயரா இருக்கும். அதுவே வந்து நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இ லாக் வியா வந்து இருக்கும். ஓகே, அட்ஜசன்சி லிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, இதுதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. மோரோவர் வந்து பிரிம்ஸ் அல்காரிதம் அது மாதிரிலாம் இது வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வந்து இதை வச்சு நம்ம பண்ண முடியாது. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் மட்டும்தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதோட ஒர்க்கிங் பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, டிஜிஸ்ட்ராஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏயை வந்து இனிஷியல் நோடா எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே ஏயை வந்து இனிஷியல் நோடா எடுத்துக்கலாம். ஸோ ஏ டு ஏ வந்து டிஸ்டன்ஸ் நம்ம ஏலேருந்து ஒரு நோடுக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் பாத் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏலேருந்து ஏஏ நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? அதோட காஸ்ட் வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும் இல்லையா? சரி, நெக்ஸ்ட் ஏலேருந்து பிக்கு எவ்வளோங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியாது. ஸோ தெரியாத எல்லாத்தையுமே இனிஷியலாக நம்ம இன்ஃபினிட்டின்னு போட்டுடலாம். ஓகே,
எவ்வளோங்கிறது நமக்கு இனிஷியலா தெரியாது. ஸோ அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஏயோட வெயிட் வந்து இப்ப எவ்வளோ 0. பிக்கு வந்து எதுங்கிறது தெரியாது. ஓகே. எதுக்குமே தெரியாது அப்படிங்கிறப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதிலே எது மினிமம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதிலே எது மினிமம் அப்படின்னா ஏ தான் 0. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏய வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஏல இருந்து என்னெல்லாம் பார்த்துருக்கு அப்படின்னு பாருங்க. பிக்கு ஒரு பார்த்துருக்கு அண்ட் தென் சிக்கு வந்து இன்னொரு பார்த்துருக்கு இல்லையா? ஸோ பிக்கு வந்து ஏல இருந்து எப்படி நம்ம அதோட வெயிட் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் யூ. ஓகே. நம்மளோட எந்த வேர்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோமோ அந்த வேர்டெக்ஸை யூன்னு எடுத்துப்போம். எதுக்கு நம்ம டுவர்ட்ஸ் டிராவல் பண்றோமோ அதை வின்னு எடுத்துக்கணும். ஓகே. அதுதான் வி. இப்ப ஏ டு பின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து யூ, பி வந்து வி. ஓகே. இப்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் யூ வந்து என்னது 0 தானே. அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு நம்ம போட்டிருக்கோம் இனிஷியலா. சேம் இப்ப நம்ம வீட்ல இருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து 0. அதே மாதிரி ஏ டு ஏ வந்து டிஸ்டன்ஸ் 0. இப்ப ஏல இருந்து பிக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறதா நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் வந்து இதுல 10 அப்படிங்கிறது தெரியும். நம்ம வந்து இது வந்து அதோட காஸ்ட். ஓகே. நம்ம டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கணும். எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ காஸ்ட்னாலும் வெயிட் அப்படின்னாலும் 0 தான். சில இடத்துல இதை சீனு காஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல வந்து அது டபிள்யூ ஆஃப் யூ கமா வி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வெயிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். ஓகே. சீன் கொடுத்தாலும் வெயிட்னு கொடுத்தாலும் சேம் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டியூவோட வெயிட் எவ்வளோ 0ன்னு கொடுத்தாச்சு. தென் காஸ்ட் ஆஃப் யூ கமா வி. யூனா இந்த இடத்துல யாரு ஏ. ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 10 இல்ல. காஸ்ட் ஆஃப் யூ கமா வி அப்படின்னா அது வந்து 10. தட் இஸ் 0 + 10 = 0 தான் கிடைச்சிருக்கு. இந்த சாரி 10ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 10 அதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். தட் இஸ் இன்ஃபினிட்டின்னு. அதை விட கம்மியா இருந்தது அப்படின்னா அதை நம்ம நியூ டிஸ்டன்ஸா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஃபினிட்டா நம்ம வந்து இன்ஃபினிட்டின்னு அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இந்த கம்பேரிசன் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஓல்டு டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸோட ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோமா அது பிளஸ் இந்த வெயிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட நியூ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா அதோட ஓல்டு டிஸ்டன்ஸை விட கம்மியா இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகே. இப்போதைக்கு நம்ம இன்ஃபினிட்டி தானே வச்சிருக்கோம். ஸோ பியோட வெயிட் வந்து இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 10ன்னு இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏல இருந்து யாரு இருக்காங்க அப்படின்னா சி இருக்காங்க. அது அட்ஜசன்ட்ல. ஸோ சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சியோட வெயிட் எவ்வளோ இந்த இடத்துல எட்ஜோட வெயிட் வந்து 5. தட் இஸ் காஸ்ட்னு கூட வச்சுக்கலாம். ஸோ 0 + 5 அப்படிங்கிறப்போ நமக்கு 5 கிடைக்குது. அந்த 5 கண்டிப்பா இன்ஃபினிட்டி விட கம்மியான நம்பர் தாங்கிறதுனால நம்ம சிக்கும் 5ன்னு நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே. இதுல வந்து நம்ம இதுதான் கம்மியான 0ன்னு ஏய செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி ஏ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ வந்து நம்ம ஏ வந்து விசிட் பண்ணியாச்சு. அதனால அதோட இதை நம்ம திருப்பி அந்த வெயிட்டை வந்து நம்ம திருப்பி பண்ண தேவையில்ல. ஓகே. இப்போ இந்த இடத்துல மற்றது எல்லாமே வந்து இன்ஃபினிட்டியா தான் இருக்கும். இதுல எது மினிமமோ அதை சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த இடத்துல சியை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. சியை வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சில இருந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. சில இருந்து என்னென்ன நோடுலாம் போகுது டுவர்ட்ஸ் சி பார்க்கக்கூடாது. சில இருந்து எங்க மூவ் ஆகுது அப்படின்னு இது டைரக்டட் கிராஃபாவே நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். ஓகே. இதுல இன்டைரக்டடும் வரும் அன்டைரக்டட் கிராஃபும் வரும். பட் டைரக்டட்னா உங்களுக்கு இன்னுமே அந்த கான்செப்ட் தெளிவாகவே புரிஞ்சிடும். ஓகே. இல்லைன்னா அன்டைரக்டட் ஒன்று டைரக்டட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அன்டைரக்டட்னா உங்களுக்கு அந்த கான்செப்டே இல்லை. ஜஸ்ட் லைன் இருந்தாலே நம்ம அதில் பார்த்துருக்குன்னு நினச்சிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இருந்து யாரெல்லாம் வந்து எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க. பிக்கு ஒன்று போகுது. தென் எஸ் டிக்கு வந்து ஒன்று போகுது. பிக்கு ஒன்று போகுது. டிக்கு ஒன்று போகுது. ஸோ இப்போ வந்து நமக்கு சியோட வெயிட்டையும் பியோட வெயிட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணணும். அதாவது டிஸ்டன்ஸை. ஓகே. பியோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ என்ன நமக்கு அப்டேட்டட் 10. ஓகே. சியோடது 5 அப்படின்னு நம்ம வச்சிட்டோம். ஓகே. இப்போ நம்ம சில இருந்து தானே நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். சில இருந்து சி டு பி வந்து எவ்வளோ அண்ட்
சி டு டி எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சோர்ஸ் நோடோட வெயிட் எவ்வளவோ அந்த டிஸ்டன்ஸ், ஓகே, அது 5 எடுத்துக்கிட்டு தென் எட்ஜோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறது சி டு பிக்கு வந்து 3யா ப்ளஸ் 3 அப்படிங்கிறப்போ அதில் 8 வருது. ஓகே, தட் இஸ் லெஸ் தேன் 10. ஆல்ரெடி இருக்கிற வெயிட் எவ்வளோ 10ஆ இருக்கு. ஸோ அதை விட கம்மிங்கிறப்போ நம்ம அதை இதில் அப்டேட் பண்ணிக்கலாம் பிக்கு. நெக்ஸ்ட் சி டு டிக்கு பாருங்க, சி டு டி வந்து என்ன இருக்குது, சியோட வெயிட் எவ்வளோ, அந்த நோடோட வெயிட் வந்து 5. தென் சி டு டியை கனெக்ட் பண்ணுற அதோட காஸ்ட் எவ்வளோ 9 அப்படிங்கிறப்போ 14 வருது நமக்கு இல்லையா. 14 தட் இஸ் லெஸ் தேன் அந்த டியோட கரண்ட் வெயிட் எவ்வளோ இன்ஃபினிட்டி. கண்டிப்பாக 14 அதை விட கம்மிங்கிறப்போ நம்ம டிக்கு வந்து 14 இது பண்ணுறோம். இந்த 5 நம்ம திருப்பி எழுத தேவையில்ல, பிகாஸ் நம்ம வந்து சியை வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, சியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், ஏயையும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. மற்றது எல்லாத்தையும் நம்ம அன்விசிட் பண்ணாத எல்லாத்தையும் நம்ம அன்விசிட்டட் எல்லாத்தையுமே வந்து இன்ஃபினிட்டின்னு போட்டுடுறோம். ஓகே, இப்போ இதில் யார் மினிமம் அப்படின்னா பி தான் மினிமம் இல்லையா. ஸோ நம்ம பியை வந்து இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி, ஈயும் இருக்காங்கல்ல, சில இருந்து ஈயும் வருது. ஸோ நம்ம ஈயையும் இந்த இடத்துல பார்க்கணும். சாரி, சில இருந்து நமக்கு ஈக்கும் வந்து பார்த்துருக்கு, மிஸ் பண்ணிட்டோமா. அப்போ சியோட வெயிட் எவ்வளோ 5 ப்ளஸ் சில இருந்து ஈக்கு போகிற அதோட காஸ்ட் எவ்வளோ 2. ஸோ 7 தட் இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. இதில் இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற காஸ்ட் எவ்வளோ இன்ஃபினிட்டின்னு இருக்கு வெயிட். ஸோ நம்ம அதை 7ஆ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பியோட வெயிட் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், இங்கே பிக்கு வந்து 8ன்னு அப்டேட் பண்ணோம் இல்லையா. பிக்கு புதுசாக கிடச்சது 8. ஸோ இதை வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, ஏயும் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை எழுத தேவையில்ல. இதில் எது மினிமம் பார்த்தோம் அப்படின்னா ஈ தான் மினிமம் இல்லையா. அதனால நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற நோடு என்ன, ஈயை தான் செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஈயை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஈயை வந்து நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணியாச்சு. இதோட வெயிட்டையும் நம்ம அப்படியே அப்டேட் பண்ணிக்கணும். டிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 14 வந்து கிடச்சிருக்கு. தென் ஈக்கு வந்து என்ன கிடச்சிச்சு 7 கிடச்சிச்சு. பிக்கு ஆல்ரெடி இருக்கிற 10 நம்ம அப்டேட் பண்ணி 8ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது ஈயா. ஸோ ஈலேருந்து நம்ம அடுத்து நம்ம பார்க்கணும், அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஈலேருந்து எந்த நோட்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் டியும் ஏயும் கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணனோட மறுபடி செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஈலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஈலேருந்து ஏ இருக்கு, பட் அதை நம்ம பார்க்கக்கூடாது. ஈலேருந்து டிக்கு போனோம், பிகாஸ் ஏ வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுனால அதை நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ ஈலேருந்து டிக்கு வந்து நம்ம போகலாம். ஓகே, ஈலேருந்து டிக்கு போனோம் அப்படின்னா ஈயோட வெயிட் வந்து எவ்வளோ நமக்கு 7 ப்ளஸ் அந்த பாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6ங்கிறப்போ என்ன வருது 13 வருது இல்லையா. 13ங்கிறப்போ தட் இஸ் லெஸ் தேன் 14. அதோட கரண்ட் வெயிட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டியோட வெயிட் வந்து 13ஆக இருக்கும். இது செலக்ட் பண்ணதுனால நம்ம அதை மறுபடி எழுத தேவையில்ல. நெக்ஸ்ட் சியும் நம்ம செலக்ட் பண்ணிட்டதுனால எழுத தேவையில்ல. ஓகே, இப்போ 8 இருக்கிறதுனால நம்ம பியை வந்து நம்ம செலக்ட் பண்ணலை இது வரைக்கும், அதனால அதை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் பண்ணிட்டு இதில் யார் கம்மின்னு பார்த்தோம் அப்படின்னா பி கம்மி இல்லையா. ஸோ பியை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். பியை செலக்ட் பண்ணிட்டு பியிலேருந்து வர நோட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, பியை வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பியிலேருந்து ஏக்கு என்ன பாத்தெல்லாம் வருது பாருங்க. பியிலேருந்து ஜஸ்ட்டு டிக்கு மட்டும்தான் பார்த்து போகுது, வேற எங்கேயும் போகல. ஸோ பிடி எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். பியோட வெயிட் எவ்வளோ 8 ப்ளஸ் அதோட பாத் எவ்வளோ 1, தட் இஸ் ஈக்குவல் டு 9. 9ங்கிறது கண்டிப்பாக, பட் வந்து இதில் 14 இருக்குது. நமக்கு இங்கே கிடச்சது டிக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு 13 கிடச்சிருக்கு. அதை நம்ம அப்டேட் பண்ணணும்.
13 விட 9 வந்து கம்மி. ஸோ நம்ம வந்து அந்த 9 வந்து இங்க லாஸ்ட்டா அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே. மீதி 7 வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதனால அத எழுத தேவையில்ல. 5 செலக்ட் பண்ணியாச்சு. அதனால அத எழுத தேவையில்ல. பியோட 8 செலக்ட் பண்ணியாச்சு. எழுத தேவையில்ல. ஏயும் எழுத தேவை இல்லை. ஓகே. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல உள்ளதுலே மினிமம் பார்த்தா வேற ஆப்ஷனே இல்ல நமக்கு. டிய வந்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க இதுல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம வெயிட் வந்து கண்டுபிடிச்சு எழுதணும். எழுதிட்டு இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து எப்படி கேட்பாங்க? ஏ டு பி எவ்வளோ? ஏ டு இ எவ்வளோ? ஆர் ஏ டு சி அந்த மாரி கேட்பாங்க. ஓகே. இனிஷியல் நோட்ல இருந்து கேட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கான அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். எந்த நோட்ல இருந்து கேட்டிருக்காங்களோ, அந்த நோட்ல இருந்து காக்கணும். இப்ப ஏ டு பி வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஏல இருந்து நம்ம பியோட ஃபைனல் அந்த நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன இருந்துச்சோ அதுதான் 8 தான் அதோட ஷார்ட்டஸ்ட் பாத். ஏ டு சி ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன அப்படின்னா 5. ஓகே. தென் ஏ டு டி வந்து என்ன ஷார்ட்டஸ்ட் பாத்? டிக்கு ஃபைனலா ஸ்மாலர் எங்க வந்துச்சு? இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ தட் இஸ் 9. தென் ஏ டு இ வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் என்னன்னு கேட்டாங்கன்னா 7. ஓகே. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். தென் வந்து பாத் கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ டு டி வந்து என்ன பாத் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏ டு டி. ஓகே. ஏ டு டிக்கான ஃப்ரம் ஏ டு டி ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வெயிட் கேட்டாங்கன்னா நீங்க வந்து எழுதிடலாம் 9 அப்படிங்கிறது. அதே பாத் என்ன? எந்த பாத் வழியா டியை ரீச் பண்ணும் அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகே. டியோட மினிமம் வேல்யூ எங்க இருக்கோ அதுல வந்து பாயிண்டர் செக் பண்ணிட்டு டின்னு வந்து நம்ம அதுல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு ப்ரையரா மூவ் பண்ணிட்டே போகணும். ஓகே. அதோட முன்னாடி ரோக்கு போனோம் அப்படின்னா அதுல யாரு லீஸ்டா இருக்காங்க? பி வந்து லீஸ்டா இருக்கு. ஸோ பியை வந்து அதுக்கு முன்னாடி போட்டுக்கணும். ஓகே. அதுக்கும் முன்னாடி இருக்க அந்த ரோல செக் பண்ணணும். பியோட வேல்யூ அதுல சேஞ்சே ஆகல. ஸோ வந்து நம்ம அதை எதுவும் பண்ண தேவையில்ல. அதுக்கு முன்னாடி போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா பியோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ யாரு அந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்காங்க? சி வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வேல்யூ போனோம் அப்படின்னா சியோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. அங்க யாரு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஏ செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஏல இருந்து டிக்கு வர பாத் என்ன அப்படின்னா ஏ சி பி டி இந்த மாதிரி பாத்துல வரும். ஸோ ஏ டு சி வர்றதுக்கான அந்த பாத்துல வர வெயிட் எவ்வளோ? நமக்கு 5. ஏ டு சி வந்துருச்சுமா? அது சி டு பி போறது என்னது? 3. தென் 3ல இருந்து தட் இஸ் பி டு டி எவ்வளோ வந்துச்சு? 1 வந்துச்சு. ஓகே. தட் இஸ் 9. அதான் நமக்கு இங்க கிடைச்ச வேல்யூவா இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு இதுக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அதோட ப்ரீவியஸ் இதுக்கு போனோம். செலக்ட் பண்ணியிருக்க வேல்யூ இதே மாதிரி 8 8ன்னு சேஞ்ச் ஆகவே இல்லைன்னா நம்ம அந்த ரோல யாரையுமே செலக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி ரோ அடுத்து ப்ரொசீட் பண்ணி போயிட்டு அதுல யாரு வந்து கம்மியா இருக்காங்க? அதாவது சியோட இந்த இடத்துல பியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இங்கேயும் இருக்கு 8 இருக்கு. சப்போஸ் இதுலயும் 8 இருந்ததுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. அதுக்கு முந்தின ரோல போயிட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும் ஏதாவது புது நோட. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா சொல்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ ஏ டு இ பார்க்கலாமா? ஏ டு இ எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இ வந்து எங்க கம்மியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். தட் இஸ் வந்து 7ல வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? 7ல இருந்து கம்மியா இருக்கு. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும். ஈயோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். எஸ் சேஞ்ச்டா இருக்கு. இன்ஃபினிட்டியா இருக்கு. அப்ப அந்த ரோல யாரு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா சி செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கு ப்ரையரா போனோம் அப்படின்னா சியோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா? எஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ கரண்டா யாரு செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்து அந்த நோட போடணும். ஓகே. ஸோ ஏ டு இ வந்து நம்மளோட பாத் என்ன? ஷார்ட்டஸ்ட் பாத் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஏசிஇ.
ஸோ ஏலேருந்து சியோட வெயிட் எவ்வளோ 5, சிலேருந்து ஈக்கு வர வெயிட் எவ்வளோ 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7. 7ங்கிறது தான் வந்து ஈயோட ஈக்கு ட்ராவல் பண்ணுற அந்த காஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து இந்த இடத்துலையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் டிஜிஸ்ட்ராஸ் அல்காரதத்தோட ஒர்க்கிங் பிரின்சிபலாக இருக்கும். அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துட்டோம். அவ்வளோதான். நம்ம இப்போ கிராஃப் பற்றி ஓவராலாக எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ வந்து ஒரு சிங்கிள் வீடியோவில் நம்ம கிராஃப் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. தென் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் பிளேலிஸ்ட் வந்து பாருங்கள். மார்னிங் எந்திக்க முடியாதவங்க லேட்டராக நீங்கள் அதுக்கப்புறமா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கூட அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் என்ன மாதிரி கேட்குறாங்கங்கிற ஐடியா வரும். பட் அதுக்கு என்னன்னே தெரியாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தியரிட்டிக்கல் ஐடியா வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் நமக்கு வந்து ரொம்ப டைம் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு வீடியோவும் லெங்க்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன்.